இன்றைக்கி நம்ம கடையிலலாம் செய்கிற மாதிரி சால்னா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சின்ன குக்கர் எடுத்துகிட்டு அதில் 4 ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ ஒன்று போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசனைக்காக நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது காரம் இல்லாத பச்சை மிளகா தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை பல்லாரி வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வதங்குறதுக்கு நான் உப்பு போட்டதை நான் காமிக்க மறந்துட்டேன். உப்பு போட்டதுக்கப்புறம் இது நல்லா இந்த மாதிரி மையாக வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இந்த மசால் பொடி தான் போடுறேன். நீங்கள் வந்து தனி மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். இது வந்து காரத்துக்கு ஏற்ப நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட போடுறேன். அதுக்கப்புறம் மசாலாலாம் நல்லா இதோடு சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி இலையும் புதினாவும் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஒரே ஒரு துண்டு தேங்காய், கொஞ்சம் பொரிகடலை, கொஞ்சம் வறுத்த நிலக்கடலை, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நான் ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குக்கரை மூடி நம்ம வந்து ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ வந்து சால்னா ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜு சால்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்ம ரோட்டு கடையில் செய்கிற மாதிரியே அந்த ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இது நம்ம பரோட்டா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கொத்து பரோட்டாக்கு வீட்டில் நான் செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.